ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வாரமானாலும் கெட்டு போகாமல் நல்லா முறுமுறுன்னு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். மைதா மாவோட வெயிட் பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்குது. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். உப்பையும் ரவையும் சேர்த்து மைதாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாக எண்ணெயை சேர்க்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பிசைவோமோ அது போல் பிசைஞ்சாலே போதும். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். உள்ளே பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மாவு நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். வெறும் கடாயில் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நம்ம மைதா மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் எல்லா பொருளையும் நம்ம அளவு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சும்மா 1 நிமிஷம் நம்ம வறுத்தா போதும். பொட்டுக்கடலையை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் பொட்டுக்கடலையை வறுத்துக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துக்கிறேன். 1/2 கப் ரவை எடுத்துருக்கேன். இப்போ இதே கடாயில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். ரவையை வறுக்கும்பொழுது மட்டும் பார்த்திங்கன்னா தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக கொஞ்சம் நேரம் வறுக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்பொழுது அந்த ரவையோட பச்சை ஸ்மெல் வராமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரவையை குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நான் ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இது கூடவே 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடராக இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சர்க்கரை நைஸாக அரைஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா பவுடராக இது போல் அரையணும். அப்போ தான் ஏலக்காவும் நல்லா பவுடராகி அரைஞ்சி வரும். இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜாரில் இப்போது தேங்காவை ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய்க்கு மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக நான் தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக துருவுனது போல் வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வரணும். இப்போ இந்த தேங்காவை கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா தேங்காவை வறுக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்நாக் 1 வாரம்னாலும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும். தேங்காவை கொஞ்சம் ஈரமாக சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை சர்க்கரையை அரைச்சி வச்ச பொடியை ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே வறுத்து எடுத்துருக்கிற ரவையை சேர்த்துடுறேன். தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக மாவு உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு ஒட்டாமல் வரத்துக்கு மேலே கொஞ்சம் மாவு சேர்த்து தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தேய்ச்சோம்னா தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சோமாஸ் செய்கிறதுக்கு இது போல் மோல்டெல்லாம் விற்கிறாங்க, அதை எடுத்துக்கோங்க. முதல்ல எண்ணெயை வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து இப்போது இது மேலே போட்டுடலாம்.
கொஞ்சம் அப்படி இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு பக்கமாக இப்படி மடிச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்படி சென்டரில் வச்சுடுங்க. இப்போ அப்படியே மடிச்சிட்டோம்னா கரெக்டாக ஈஸியாக இருக்கும். சைடில் மட்டும் நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். மோல்டு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக. இது போல் செஞ்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோமாஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் மாவு வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டு ஒரு மூடி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸோ இல்லை சின்னதாகவோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இப்போது ரெடி பண்ணியிருக்கிற பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம மடிச்சிக்கலாம். இப்படி மடித்து விட்டுட்டு எல்லா கார்னர்லேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் ஆகாத மாதிரி. இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு இந்த மோல்டில் செய்கிற மாதிரியே வரணும் டிசைன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் ஸ்பூனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லைட்டாக எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. சோமா செய்கிறதுக்கு மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா சூப்பராக செய்ய முடியும். இதே போல் எல்லா மாவையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். மோல்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்படி எண்ணெய் தடவாமல் செஞ்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து மாவு வந்து ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பூர்ணமெல்லாம் பிரிஞ்சு வெளில வர ஆரம்பிச்சிடும். நம்ம மாவை இது போல் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் இதை நம்ம பிசைஞ்சு நம்ம செய்யணும். பாருங்கள், இது போல் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் மாவு இருக்கும், அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம உருண்டை பண்ணி நம்ம சோமாஸ் செய்யணும். இப்படி செய்ய செய்ய வந்து சோமாஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மாவு போட்டாலே நிறைய சோமாஸ் வரும். இப்போ இதை திரும்ப உருண்டை பண்ணி தேய்ச்சிக்கிறேன். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், மாவு போட்டதுமே நல்லா எழும்பி வந்துருச்சு. இப்போ சோமாஸ் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் வந்து நம்ம தெளிச்சிக்கலாம். இல்லைனா திருப்பி போடும்பொழுது திரும்பவே திரும்பாது. சோமாஸ் அப்படியே ஒரு பக்கமாகவே திரும்பி வரும். எவ்வளோ நல்லா எழும்பி வருது பாருங்கள், நல்லா சூப்பராக. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன் கொஞ்சம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து நல்லா கலர் வந்துருக்கு பாருங்கள் மேலே. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி எடுத்து போட்டுட்டோம்னா எண்ணெய் வந்து ஈஸியாக வடிஞ்சிடும். இந்த ஓரங்களில் நம்ம சரியாக அழுத்தலைன்னா உள்ளே வச்சுருக்கிற பூர்ணமெல்லாம் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் சோமாஸ் வந்து சரியாகவே வராது. அதனால் நல்லா ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா தான் நல்லா இது போல் பூர்ணமெல்லாம் வெளியில் வராமல் நல்லா எழும்பி வரும். இப்போ இதே போல் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் சோமாஸாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 1/4 கிலோ மைதா மாவு தான் நான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மற்ற பொருள் எல்லாமே எடுத்து செஞ்சேன். கிட்டத்தட்ட 40லேருந்து 45 சோமாஸ் வந்திருக்கு. எல்லாம் மைதா மாவும் சேர்த்து செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும்தான் பூர்ணம் வந்து மீதியாக இருக்குது. இதே நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தா ஃபில் ஆகிருக்கலாம். ஒருவேளை எக்ஸ்ட்ரா உங்களுக்கும் மீதியாக இருந்ததுன்னா இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் திரும்பவும் மாவு பிசைஞ்சு சோமாஸாக செய்கிறதா தான் செஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் இதை சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடான பால் சேர்த்து ரவா லட்டு மாதிரி நம்ம உருண்டை பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சோமாஸ் வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இதை ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா காற்று போகாமல் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா முறுமுறுன்னு சோமாஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாமே போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் சோமாஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.